சொல்லணும்னு சொல்கிறாங்க. அவங்க எங்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறாங்க. எல்லாம் மதிப்புமிக்க பெருமக்களாக இருக்காங்க, நம்ம நேசிக்கிற மதிக்கிற பெருமக்களாக இருக்கிறாங்க. திருப்பி நாங்கள் கேள்வி கேட்டால் ஏதாவது பதில் இருக்குமா சொல்லுங்கள்? கண்ணியத்தோடு விட்டுறணும். அதை தேவையில்லாமல் குறுக்க வரும்போது நாங்கள் நீங்கள்லாம் பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறீங்க, நாங்கள் ஏதாவது கேட்டால் கஷ்டப்படும், உங்கள் மனசு காயப்படும். அதனால் சரி நீங்கள் பேசுகிறத அது என் தங்கைகள் சொல்லணும், என் கட்சியில் இருக்கவங்க சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது, அதை திமுக சொல்லக்கூடாது. புரியுதா? வேற ஏதாவது கேள்வி? ஒரு அரசியல் கட்சி தலைவராக கண்ணியம் இல்லாமல் எது கண்ணியம்னு சொல்லு. என்னை பாலியல் குற்றவாளின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் நீதிபதியா? ஒரு பாலியல் தொழிலாளி அவர், அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவா? நான் எவ்வளவு 15 ஆண்டுகள் கண்ணியமாக இருந்தபோது நீங்கள்லாம் என்ன? ஏன்னா அவள் தான் பொண்ணு, அவளுக்கு தான் மனசு இருக்குது, அவளுக்கு தான் காயம்படும், அவளுக்கு தான் நீதி. எங்கள் வீட்டில் பெண்கள் இல்லை, என்னை பெற்ற தாய் இல்லை, என் உடன் பிறந்த அக்கா தங்கைகள் இல்லை, என்னை நேசித்து நிற்கிற உலகம் முழுமைக்கு என் சொந்தங்கள் இல்லை, என்னை உயிராக நேசித்து வந்து வாழ்கிற என் மனைவி இல்லை, அவளுக்கெல்லாம் மனசு இல்லை, காயம் இல்லை. ஒரு சமூகத்தை நேசித்து நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிச்சு தினம் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன, உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்குது? அரசியல் தலைமையில் பெரிய தலைமையை பண்பாடு மிக்க என்னடா அந்த நாட்டை புண்ணியவானும் கண்ணியவானும் ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன யோக்கியது இருக்கு என்னை கேள்வி கேட்க பேசுறதுக்கு? அரசியல் நான் கேட்டதில் உங்களுக்கு கண்ணியம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் பண்ணுற செயலுக்கு பேர் என்ன? நீ எப்படி முடிவு பண்ணுற? எப்படி முடிவு பண்ணுற நீ? தெரியுதுல்ல, விசாரணைன்னு தெரியுதுல்ல, நீ எப்படி முடிவு பண்ண பாலியல் குற்றவாளின்னு? உன்னை யார் எப்படி பேச சொல்றது? வழக்கை தொடுத்தது நான், வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதுக்குள்ள நீ நீ வந்து ஒரு பாலியல் நீங்கள் ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்ல நீ யார்? நீ யார்? எப்படி சொல்லுவ? அது தொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு கேரளாவில் நேற்று வந்த தீர்ப்பு என்ன? ஒரு பெண்ணு சொல்லுவதாலேயே அது அப்படியே உண்மையா இருக்குன்னு எப்படி நம்புறீங்க? கேட்டிருக்காரா இல்லையா நீதிபதி? அவரும் நீதிபதி தானே. அப்புறம் பக்கத்தில் தானே இருக்கு, 15 கிலோமீட்டர் தூரத்தில். சொல்லலாம் தம்பி, 1000 பேர் சொல்லலாம். இப்போ நான் உங்க மேல பழி சொல்லவா? சொல்லிட்டு போவா? யாரும் சொல்லலாம். அப்படியே ஏற்கனவே இருக்க விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது நீ எப்படி குற்றச்சாட்டை வைப்ப? விசாரணை முடிவில் தானே தெரியணும். அதுக்குள்ள ஏன் நீ இந்த குற்றச்சாட்டை வைக்கிற? உன் நோக்கம் என்ன? நீ என்ன தகுதியை பத்தி பேசுற, அருகதையை பத்தி பேசுற? நீங்க தலைமை பண்போட பேசுங்க. நடந்துக்கிறது இந்த நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவங்களாம் வாய் திறந்தது எங்கே? சரி, இவ்வளவு பேசுனீங்க. என் வீட்டில் வந்து ஆள் இருக்கும்போது, எல்லாரும் இருக்கும்போது எதுக்கு கதவுல அழைப்பானையை ஒட்டணும்? அது அவசியமானதா? அந்த அழைப்பானையை ஒட்டினதோட காவல்துறையின் வேலை முடிஞ்சிருச்சுல. கிழிச்சா என்ன, அதை வச்சிருந்தா உனக்கு என்ன? கிழிச்சதுக்கு எதுக்கு நீ அடிச்சு சீரோட இல்லாத காவலர் உள்ள அனுப்ப அடிச்சு இழுத்துட்டு போனேன்? அதுவும் ஓய்வற்ற ஒரு இராணுவ வீரரை, என் வீட்டில் இருக்கிறவர்கள் அடிச்சு இழுத்துட்டு போகிற அளவுக்கு ஒரு குற்றம் இல்லையே? அதை சிறைப்படுத்துகிற அளவுக்கு ஒரு குற்றம் இல்லையே? இதையெல்லாம் பேசாத கம்யூனிஸ்ட் என்ன கம்யூனிஸ்ட்? ஏன் ஐயா அன்புமணி பேசியிருக்காங்க, அம்மா திலகபாமா பேசியிருக்கிறாங்க, இயக்கங்கள் எஸ்டிபிஐ அண்ணன் தடா ரஹீமு, அண்ணாமலை தம்பி பேசியிருக்காரு. மற்றவங்க நியாயத்தை பேசு. வழக்கு நீதிமன்றத்திற்கு வழக்கு என்ன தீர்ப்பு வருதோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசணும். விசாரணை இருக்கும்போது நீ எப்படி என்னை குற்றவாளின்னு சொல்லுவ? நீயே தீர்ப்பு எழுதி படிப்பிய? மதிப்புமிக்க பெரியவர்கள் அந்த மதிப்போட போய் அரசியல் நடக்குது. இதுவரை வாய் திறக்காம இப்போ திறக்க வேண்டிய தேவையா வந்தது? இத்தனை கேள்வி கேட்டல, இதுக்கெல்லாம் வாய் திறக்கலாம்? நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னு கேள்வி, நான் தான் உண்மையிலே கம்யூனிஸ்ட். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் அது பாலிகள் அப்படின்னு. இருங்க, நான் பேசுகிற தலைவருக்கு தான் பேசிட்டு பேசுகிற தலைவர் பெருமக்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தான் சொல்கிறீங்க வந்து என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. யாராவது பாசத்துக்கு பிள்ளைய பெறுவானா? தேவைன்னா அவ போயிட்டு அப்படி போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இதுக்கெல்லாம் குடும்பம்னு வாழ்ந்துக்கிட்டவனாவது இருப்பானா? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஐயா இங்கிலீஷ்லேயே சொல்கிறாரு அப்படின்னு சொன்னது யாரு? உங்கள் ஐயா சொன்னாருன்னு இப்போ இருக்கிற ஐயா சொல்கிறாரா இல்லையா? சொல்கிறார். இப்போ என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னவர் உங்கள் பெரியார். ஒன்று பெரியாரை தலைவராக ஏற்றிருக்கிறீங்க. அப்போ என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க என்ன?
இல்லை அம்மையார் கனிமொழிக்கும் சேர்த்து தான் கேட்குறேன். இந்த கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு தான் கேட்குறேன். பெரியாரை பெரியாருன்னு தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுறீங்களே, அவர் சொன்னது தான். இப்போ அவர் சொன்னதை தான் நான் செஞ்சேன்னு வச்சுக்கிறேன். இப்போ எதுக்கு நீ உனக்கு என்ன இப்படி பிரச்சனை ஆகுது? ஏப்பா உங்கள் தலைவர் சொன்னது தான்ப்பா நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். அதில் உங்கள் கருத்து என்னப்பா? என்ன விளையாட்டு பண்ணிருக்கேன். நாங்கள் திருப்பி ஒவ்வொன்று நான் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கிறேங்க, நீங்கள் வெளியில் நடமாட முடியுமான்னு பாருங்க. அமைதியாக போங்க, அமைதியாக போங்க. எல்லாருடைய கவனமும் இதிலே இருக்குதே காரணம் இல்லை. ஏன்னா காரணம் சீமான். விளங்குதா? அப்போ நீ என்னை எதிர்கொள்ள முடியலை. நான் நிற்கிற உயரம் 8ங்கிறான், 16ங்கிறான், 16 32 நான் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அது ஆகும். பார்க்க தானே போகிறீங்க 26ல்.